கவனிக்குது என்னன்றது பாருங்க. பவுல் எங்க கொண்டு போய் இதை கோட் பண்றாரு பாருங்க. இப்ப இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு அதே சப்ஜெக்ட பவுலிங் எடுக்கிறாரு. எப்பவுமே பைபிள் வியாக்கியானத்தை கரெக்டா இருக்கணும். பவுல் எங்க கனெக்ட் பண்றாரு? ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் 4 வசனத்தை இங்க கொண்டு கனெக்ட் பண்றாரு. அதனுடைய ரியல் மீனிங் இதுதான். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. நான் உலகத்திற்கு ஒளினார் பார்த்தீங்களா, அது இதுதான். அவருடைய முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி இதுதான். யோவான் 8:12 திருப்பி படிக்கிறேன். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அப்போ அன்றைக்கு ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் பார்க்கிறதான அந்த ஒளி, அது வேற ஒளி கிடையாது, லைட் கிடையாது, விசிபிள் லைட் கிடையாது. ஏன்னா சூரியன் சந்திரன் அதுக்கு பிறகுதான் சிருஷ்டிக்கப்படுகிறது. வெளிச்சத்தை கொடுக்கிற சூரியன் சந்திரன் பின்னால சிருஷ்டிக்கப்படுது. இந்த இடத்துல சூரியன் கிடையாது, சந்திரனும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளிதான் அன்றைக்கு அந்த இருளுக்குள்ள பிரகாசிச்சது. அதுதான் பிரகாசிச்சது. இந்த லைட் கிடையாது, சூரிய வெளிச்சம் கிடையாது. அந்த வெளிச்சம் தான் அங்க பிரகாசித்தது. எங்க வெறுமையும் இருந்தது, வெறுமையும் இருந்ததான பூமி, இருள் நிறைந்த பூமி, ஒழுங்கின்மையா இருந்த பூமி, அதன் மேலே இந்த வெளிச்சம் பிரகாசித்தது. அப்ப நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதான ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் நீங்கணும்னா இந்த வெளிச்சம் பிரகாசித்தால் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கினம், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருள், நம்ம வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை நீங்கும். இன்னைக்கு நம்ம லைஃப்ல சில ஒழுங்கினம் இருக்குது, இன்னைக்கு நம்ம லைஃப்ல சில வெறுமை இருக்குது, இன்னைக்கு நம்ம லைஃப்ல இருள் இருக்குது இல்லையா? ஜெபிக்க முடியல அப்படின்னு என்ன அர்த்தம்? இருள். வேதத்தை படிக்கவே முடியல, இருள். ஆண்டவரை தேடுகிற உணர்வே இல்லை, இருள். ஆனா வந்திருக்கிறது சபை, வாழ்க்கையில இருள் இருக்கிறது, சர்ச்சு, வாழ்க்கையில இருள். அப்ப அந்த இருள் எங்கிருந்து போகும்? தேவாவியானவர் அசைவாடுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும், வார்த்தை வரணும். அந்த வார்த்தை நிறைவேறணும்னா ஆவியானுடைய அசைவாடுதலுக்குள்ள நேரத்தை கொடுக்கணும். ப்ரிப்பரேஷன், ஆயத்தம் அதனோடு வரணும். அங்கதான் ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஒழுங்கின்மையையும் வெறுமையையும் இருளையும் போக்கக்கூடிய கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி அங்கதான் பிரகாசிக்கும். அப்பதான் இருள் நீங்கும், இருள் நீங்கும், வாழ்க்கையில் இருக்கிற இருள் நீங்கும். புரியுதா? ரட்சிக்கப்படாத நிலைமையில் இருந்த இருள் வேற, இன்னைக்கு தொடர்ந்து அது இருள் நம்ம லைஃப்ல டாமினேட் பண்ணக்கூடாதுங்கிற நான். மீண்டும் அந்த ஒழுங்கின்மை டாமினேட் பண்ண வேண்டாங்கிற, பண்ணக்கூடாதுங்கிற. மீண்டும் அந்த வெறுமை, அபிஷேகமே இல்லை, வெறுமையா இருக்குது என் வாழ்க்கை, கர்த்தருக்குள்ள சந்தோஷமே இல்லை, எம்டியா இருக்குது என்னுடைய லைஃப். ஆவிக்குரிய வெறுமை, ஆவிக்குரிய வறட்சி, இருள், ஒழுங்கின்மை இதான் நிறைஞ்சிருக்கிறது. என்ன அர்த்தம்? தேவ ஆவியானவர் ஃபர்ஸ்ட் அசைவாடுறதுக்கு நம்ம அவருடைய நேரத்தை செலவிடணும். தேவனுடைய வார்த்தை அதன் பிறகு வரணும். அப்பதான் கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி, மகிமையில் அறிவாகிய ஒளி நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்க முடியும். கிறிஸ்துவின் முகத்துக்கு முன்னால வந்து நின்னாதான் அவர் முகத்திலிருந்து வரும். அவர் பின்னால, முதுகுக்கு பின்னால போய் நின்னா எங்கிருந்து வரும்? ஒவ்வொரு நாளிலும் கிறிஸ்துவின் முகத்திற்கு முன்பாய் வந்து நிற்க வேண்டும். கிறிஸ்துவின் முகத்திற்கு முன்பாய் வந்து நின்று அவருடைய சத்தத்தை கேட்கணும். ஆதாமும் ஏவாளும் ஓடி போய் மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சாங்க, முகத்துக்கு முன்னால் நிற்க முடியல. காரணம் இருள். அவருடைய முகத்துக்கு முன்னால் நிற்க முடியல. மோசே கேட்டார், முகத்தை பார்க்கணும்னாரு. காரணம் அவருடைய வாழ்க்கையில் அவ்வளவு மகிமை இருந்தது. மோசேயின் வாழ்க்கையில் அவ்வளவு மகிமை. ஏன்?
40 நாட்கள் போய் மேல தேவ சமூகத்தில் உட்கார்றாரு. எப்பவுமே ஆண்டவரை தேடிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு முடிஞ்சது. ஆண்டவரை முகத்தை பார்க்கணும்னு கேட்கிறாரு, தைரியமா கேட்கிறாரு. மோசே ஓடி ஒளியல, ஆதாம் ஓடி ஒளிந்தது போல மோசே ஓடி ஒளியல. யோபு சொன்னார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். யோபு பார்க்க ஆசைப்பட்டார். நான் சொல்றேன், அந்த வெளிச்சத்தில் நடக்கிற அந்த தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஆண்டவரை பார்க்க ஆசைப்படுவாங்க, அவருடைய முகத்தை தேடுவாங்க. தாவீது உம்முடைய முகத்தை நான் தேடினேங்கிறான், முகத்தை தேடுவாங்க. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய முகத்தை தேடுற அந்த வாஞ்சை யாருக்கு இருக்குது? வெளிச்சம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வாஞ்சை வரும். ஆண்டவருடைய சமூகத்தை தேடி ஓடி வருகிற அந்த வாஞ்சை எப்ப வரும் தெரியுமா? உங்களுக்கு வெளிச்சம் இருந்தால்தான் நீங்க ஆண்டவரை தேடணும், அந்த ஆசையே வரும். ஜெபிக்கிற ஆசையே வரும், இல்லைன்னா வராது. ஜெபிக்கிற ஆசையே வராது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது, என்னமோ ஓடும் வாழ்க்கை. ரொம்ப முக்கியம். அப்ப இந்த இடத்துல காணப்படுகிற காரியம் வெளிச்சம் என்பது கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற மகிமையின் அறிவாகிய ஒளி. அதுதான் எங்கள் இருதயத்தில் பிரகாசித்ததுங்கிற இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல், இது நாங்க பண்ணி ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணியெல்லாம் வாங்கல, எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண் பாண்டத்திலே பெற்றிருக்கிறோம். மண் பாண்டத்திலே, இந்த மண் பாண்டமாகிய சரீரத்தில் இந்த மகிமையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த மகிமையை அடையணும், கிறிஸ்துவின் முகத்தின் வெளிச்சத்தை அடையணும். அவருடைய முகத்துக்கு முன்னால் வந்து நிற்கணும், தெய்வ சமூகத்தை நாடி வரணும், அங்க வந்து அவருடைய வார்த்தையை கேட்கணும், அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரணும். ஃபர்ஸ்ட் ஆவியானவர் அசைவாடணும், வார்த்தை வரணும், அதுக்கு பிறகுதான் வெளிச்சமே வரும். புரியுதா? ஆவியானுடைய பிரசன்னம், தேவனுடைய வார்த்தை, அதுக்கு பிறகுதான் மகிமையின் வெளிச்சம். அப்புறம் தான் தேவ மகிமையை நீங்க பார்க்க முடியும். நான் சொல்றேன், உங்க லைஃபை மாத்துங்க. நிறைய பேர் லைஃபை மாத்துங்க. மற்ற எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு கடைசி இடத்தை கர்த்தருக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், உங்க லைஃபை மாத்துங்க. நீங்க மனம் திரும்பணும், மனம் திரும்பணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காத நபர்கள் எல்லாருமே மனம் திரும்ப வேண்டும். நீங்க சரியா மனம் திரும்பல, மனம் திரும்ப. கர்த்தரை விட வேற எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருந்தாலும் மனம் திரும்பணும். சரியில்லை, அந்த வெளிச்சம் மேல இருக்காது. அந்த வெளிச்சம் இல்லைன்னா, இங்கேயே அந்த வெளிச்சம் இல்லைன்னா மேல அந்த வெளிச்சத்தின் மூலம் எங்க போய் நிற்க முடியும்? ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஒளியில எங்க போய் நிற்க முடியும்? இல்ல, யோசிச்சு பாருங்க. அந்த